ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபகத் ஃபாசில் நடிப்பில் ரொமான்சம் ஹிட் கொடுத்த டைரக்டர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் வந்திருக்கிற ஆவேசம் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏற்கனவே தேட்டரில் ரிலீஸ் ஆகி 100 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. இப்போ வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தமான மூவி தான். அந்த கேங்ஸ்டருக்கும் ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இடையான ஒரு நட்பு ரிலேஷன்ஷிப்பை பற்றி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேங்ஸ்டருக்கும் நடக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா சத்யா, தலைவாசல் இப்படி படங்கள் சீரியஸாக வந்து 80s 90s வந்திருக்கு. உரியடி ஒரு படம் வந்து அதுவும் ஒரு சீரியஸான மூவி. கேங்ஸ்டர் வந்து ஒரு கொஞ்சம் காமெடி கடந்து இந்த படத்தில் இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ரொமான்சம் வந்து ஹரர் காமெடியாக கொடுத்தவர் இதில் வந்து கேங்ஸ்டர் காமெடியாக அந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ளஸ்ஸே வந்து ஃபகத் ஃபாசில். இவர் வந்து ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் தான் படத்தில் வராரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த 2 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரம் இவர் ஃபுல்லாக புகுந்து விளையாடி கலைக்கு எடுத்துட்டாருன்னு என்ன வேணால் சொல்லி வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணியிருக்காரு. ஒரு நார்மல் ஒல்லியான உடம்பு இவர் ஆகும்னா ரித்திக் ரோஷன், சல்மான் கான் நடிப்பில் சட்டையை கட்டிட்டு ஆடுவார். பட் அவர் இதாகப்பட்ட கூட உடம்பு ஃபுல்லாக அரிநாடுற மாதிரி நகை, கையில் மோதிரம், ஃபுல் செயின் வந்தாலும் அந்த ரங்கான்ற கேரக்டர் படம் ஃபுல்லாக நின்று விளையாடி இருக்கு. இவர் யாரையுமே கிளைமாக்ஸில் அடிக்கலை. இருந்தாலும் கூட கடியாரத்தில் அடிக்க விட்டு இவர் ஊன்னு கத்துறது, கையை காமிக்கிறது, கொஞ்சம் இவரோட ரீல்ஸை பார்த்து இவரே சிரிச்சுக்கிறது, ஒரு தடவை மலையாளத்துலேயும் அப்புறம் வந்து கன்னடத்துலேயும் சொல்லிட்டு அப்புறம் ஹிந்தியில் சொல்லுவான் வேணாமான்னு கேட்குறதுன்னு படம் ஃபுல்லாக புகுந்து விளையாடி இருக்காப்புல. இவரோட கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்குது. ஜிகர்தண்டா பாபி சிம்ஹாவோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி பட்டா கூட அதில் அவர் சீரியஸாக இருப்பார். அவரை வச்சு சித்தார்த்து காமெடி பண்ணுவார். இது ஒரு கேரக்டரை கொஞ்சம் அந்த கும்பலிங்கி நைட்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் திடீர்னு சிரிப்பாக இருக்கும், திடீர்னு சீரியஸ் ஆகி நம்மளை பயமுறுத்துறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இவர் நடிப்பு மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து 3 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பசங்களும் நடிப்பு சூப்பர். ஒரு காலேஜில் ரேங்கிங்கில் மாட்டி சீனியர்ஸ் அவமானப்படுத்தி கூட்டு போய் ஜெட்டில் உட்கார வச்சு அடின்னு நடிச்சிடுறாங்க. அதை பழி வாங்கிறதுக்காக லோக்கல் ரவுடிகள் சேர்றதுக்காக இவங்க எடுக்கிற முயற்சி, ரவுடிகிட்ட பழகினதுக்கப்புறம் அதே பிரச்சனையால் இவங்க படிப்பு பாதிக்கப்படுறது எல்லாமே ரொம்ப இயல்பாக நடித்து படத்துக்கு ஏற்ற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் மட்டும் இல்லை, ஃபகத் ஃபாசில் கூடவே அம்பான்னு ஒரு கேரக்டர் வருது. நம்ம எப்படி மைக்கேல் மேலே கமராஜன் எல்லாருமோ கமல் கூட ஒரு பீம்பாய் கேரக்டர் மாதிரி இவர் சொல்ல அவர் போய் அடிக்கிறாரு. படத்தில் ஃபைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து ஏற்கனவே காலேஜ் சீனியராக வர குட்டியன் கேங்குன்றாங்க. உண்மையிலே பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்காப்புல. ஆனால் அவங்க கேங் பண்ணுற லூட்டி வந்து மிரட்டலாக இருக்குது. ஃபுல்லாக பிளாக் காமெடி ரொமான்சம் படம் மாதிரியே தெரிவிக்க விட்டுருக்காங்க. எங்கேயுமே தொய்வு இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு போகிறதே தெரியல. ஒரு மெயின் கேரக்டர் ½ ஹவர் கழிச்சு வந்தால் கூட அந்த ½ ஹவர் நமக்கு நல்லா பொழுது போகுது. படத்தில் மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஃபகத் ஃபாசில் கேரக்டரோட ஸ்டெச்சு வந்து ஒரு பக்கம் சீரியஸாக ஒரு பக்கம் காமெடியாக இருக்கிறது. ஒரு கோல்டு காஃபியை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாட்டான காஃபி குடிக்கிற மாதிரி அப்பப்போ மாறுது. அவர் என்ன அவர் விழுந்து நம்ம ரசித்தா கூட அந்த கேரக்டர் செஷன் சில இடங்களில் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி படுது. தனக்காகவே கூட இருந்து ஃபைட் பண்ணுற அந்த ஹிந்திக்காரங்க தேவதாச்சனே இல்லாமல் கொள்கிற நம்ம ஃபகத் ஃபாசில். இந்த 3 காலேஜ் பசங்க மேலே ஏன் அவ்வளோ பாண்டிங்காக இருக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை. ஒரு அம்மா சென்டிமெண்ட் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது. படம் ஃபுல்லாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி இந்த பசங்க ஏன் பயப்படுறாங்க, எதுக்கு விட்டு வளர்க்குறாங்கன்றது ஒவ்வொரு சீனியும் இயல்பாக சொல்லியிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் மன்சூரிக்கான வந்து அவர் தனக்கே ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போகிறாரு. மொத்தத்தில் கேங்ஸ்டர் படம் அப்படின்னாலே பயங்கரமாக சீரியஸாக கத்தி எடுத்து கவலை எடுத்து சண்டை போடுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எமோஷனல், ஒரு காமெடி எல்லாத்துக்குமே இயல்பாக இந்த படத்தில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு இயக்குனர். படத்தில் நிறையா ஃபைட்டு, ரத்தா சீன்ஸ் இருந்தால் கூட ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லாவே படம் போகுது. நிச்சயமாக இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணுவாங்க, அமேசான் ப்ரைமில் பார்க்கலாம். வாங்க போகலாம். பஞ்ச் லைன் ஆவேசம் ஆசம் 3.25 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.